அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபத்தை குறித்ததான காரியத்தை தியானிக்கலாம். ஜெபம் நம்முடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம். எந்த தேவைகளாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? ஜெபியுங்கள். உங்களுக்கு பணம் தேவையா? ஜெபியுங்கள். இப்படி என்று ஒரு பொருளாதார காரியத்தை குறித்தே உங்களிடத்திலே சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னது நிமித்தமாக நம்முடைய மனதிற்குள் சிந்தனையாக அது அமர்ந்து விட்டது. ஸோ அதனால கடன் பிரச்சனைனாலும் ஜெபிக்கிறோம், பணம் தேவை வேண்டும் என்றாலும் ஜெபிக்கிறோம், எந்த ஒரு காரியத்திற்கும் ஜெபிக்கிறோம். பலன் இருக்கிறதா? அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா இல்லையா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்தில் கடனை வாங்கி அடைக்கிறோம், ஆனால் நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கடன் அடைந்த பாடில்லை, தேவைகள் சந்தித்த பாடில்லை. இப்படி பல காரியங்கள் இன்னும் நம்முடைய மனதிற்குள் இருக்கிறது. அநேகவற்றிற்காக ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்காக நீண்ட நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுத்தெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தான் நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும், உங்கள் சிந்தனைக்கு வர வேண்டும். தேவன் பிரியப்படுகிற ஜெபம் எப்படிப்பட்டது? முதலாவது, நாம் எதை தேவனிடத்திலே விண்ணப்பமாக வைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். முதலாவது, நம்முடைய ஜெபத்தை மாற்றலாம். இதுவரையிலும் நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ, ஊழியத்திலே எழுப்புதல் வேண்டும், ஊழிய தேவைகளுக்காக சபையிலே எழுப்புதல், சபையிலே ஆத்துமாக்கள் வந்தடைவதற்கு, சபையின் தேவைகளுக்கு, எல்லா காரியங்களுக்கும், குடும்ப பிரச்சனைகளுக்கு, பிரிந்து போயிருக்கிற குடும்பம் ஒன்று சேருவதற்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு, நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலை பெறுவது என்று பல காரியத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம். நம் குடும்பம் ரட்சிப்புக்கு என்று சொல்லி, தேசத்தில் எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது அதை எல்லாத்தையும் முதல்ல ஒதுக்கிடலாம். இதை எல்லாம் ஜெபிப்பதை சற்று நிறுத்திவிட்டு ஒரு மாற்றம், தேவன் விரும்பும் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உன்னிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகம் 143வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம். தேவ ஜனங்களே, இந்த ஒரு வசனத்திலே ஆவியானவர் நமக்கு 4 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். இரண்டாவது, உம்மை நம்பியிருக்கிறேன். மூன்றாவது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நாலாவது, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அப்படி என்றால் எல்லாவற்றிலும் நம்முடைய முதல் தேவை தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் தினந்தோறும் அதுதான் அதிகாலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அதிகாலை என்பதுதான் முதலாம் வேளை, நாளிலே முதலாம் வேளை. நமது கிருபையை கேட்க பண்ணும். நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க அமரும் பொழுதே கேட்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே, எனக்கு உங்க அன்பை தாங்க, நான் உங்களுடைய அன்பிலே களி கூற வேண்டும். இதுதான் அதிகாலையில் தேவனுடைய அன்பை தேடுங்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே, ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்படி தேவ அன்பை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் பெற்றுக்கொண்டே இருங்கள். எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் முதலாவது உங்களுடைய தேவை அவருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். முதலில் அதை செய்யுங்கள். இரண்டாவது, நாம் அவரை மாத்திரம்தான் நம்ப வேண்டும் எல்லாவற்றிலும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, பிடிக்காதா? முதலில் உங்கள் நம்பிக்கை அவர் மேல் வைக்க வேண்டும். உங்களுடைய தேவையை முதல்ல வெளியே உள்ளவங்க கிட்டலாம் கேட்டுட்டு சொல்லிட்டு பிறகு தேவ சமூகத்தில் வரக்கூடாது. நீங்கள் முதலில் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அதனால்தான் அவரை தான் நீங்கள் முதலில் நம்ப வேண்டும்.
நீங்க உங்க ரகசியத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளியே சொல்லிவிடுவேன், வெளியே தெரிந்து விடும். ஆனால் எந்த ஒரு காரியமும் தேவனிடத்திலே கொடுக்கும் பொழுது, தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது அது தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய எந்த பலவீனத்தையும் தேவனிடத்திலே தைரியமாக ஒப்புக்கொடுங்கள். அந்த பலவீனத்தை நீக்கி கர்த்தர் பலப்படுத்துவார். எந்த பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்திருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை நம்புங்கள், அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பயப்படாதிருங்கள். மூன்றாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று அவரிடத்திலே கேட்க வேண்டும். அவரிடத்திலே அதை தான் நாம் கேட்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? நாம் போகும் வழி தேவன் நடத்தலில் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் நாம் நம்முடைய வாழ்வை அவர் நடத்த வேண்டும் என்று அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பியும். நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எனக்கு காண்பியும். நான் போகிற பாதை சரியா தவறா எனக்கு காண்பியும். என் வாழ்வை நீரே வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் இப்படிதான் இருக்க வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற, மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற, அவர் விரும்புகிற ஜெபமாயிருக்கிறது. அவர் விரும்புகிற தூபபீடமாயிருக்கிறது. தேவ ஜனங்களே, அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். நீங்கள் போகிற பாதை, இப்பொழுது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை எல்லாவற்றிலும் தோல்வியா? அப்படி என்றால் உன் சுய விருப்பத்திலும் பலத்திலும் நடக்காமல், ஆண்டவரே நீர் நடத்தும், எனக்கு நீர் காண்பியும், என் கரம் பிடித்து நீர் நடத்தும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாக 4வது, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அப்படி என்றால் நம் முழு மனதோடு அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரட்டை மனதோடு அல்ல. தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரோ இல்லையோ, இருந்தாலும் நாம் முயற்சிக்கலாம். அப்படி என்று இருக்கக்கூடாது. அவரிடத்திலே முழு மனதோடு நீங்கள் கடந்து சொல்லுங்கள். உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நாவி ஆத்துமா சரீரம் உமக்குதான் சொந்தம், அதை நான் உயர்த்துகிறேன், உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும், என் வாழ்வை நீர் நடத்தும். ஒரு பகுதி வேறொருவர் நம்மை ஆளுகை செய்வதற்கும், இன்னொரு பகுதி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கும் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே வந்து தங்குவீராக என்று சொல்லி அவரை உட்கார வைப்பதற்கு அல்ல. நம்முடைய சரீரம் அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் இருக்க வேண்டும். அவருக்குள் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வசனம் நமக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அதனால் உங்கள் ஆத்துமாவை அவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள், ஒப்புவியுங்கள். அவர் நம்மை நடத்துவார். முழு மனதோடு தேடுங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God bless you.